எம்பெருமானே தஞ்சமென்று பற்றுகை. நமக்கு வாய்த்த ரட்சகனான எம்பெருமானையே எல்லாவித ரட்சணங்களுக்கும் தஞ்சமாக பற்ற வேண்டும். வேறொன்று தஞ்சமாகும் என்ற நினைவே கலக்காமல் விலக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த வாக்கியம் உணர்த்துகிறது. முமுட்சுவான ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு மோக்ஷோபாயமும் மோட்ச சாம்ராஜ்யத்தில் அனுபவிக்கும் பலனுமாக ஸ்ரீமன் நாராயணனே அமைந்துள்ளபடியால் வேறு தெய்வங்களிடம் இவன் கேட்டு பெற வேண்டியது ஒன்றுமில்லை. மேலும் எம்பெருமானை ஒழித்த இதர தேவதைகள் பெயர் ஒன்றில் மட்டும் தேவதைகளை தவிர்த்து பிறப்பு இறப்பு இவைகளுக்கு உட்பட்ட கர்ம வசியர்களான நம்மை போன்ற ஜீவாத்மாக்களே. ஐயன் பாழியில் ஆனை போர்க்கு உரித்தாம் அன்றாயிற்று அவ்வோ தேவதாந்தரங்களுக்கு பலப்பிரதான சக்தியுள்ளது என்று மகாச்சாரியரான நம்பிள்ளை திருவாக்கு. ஐயன் பாழி என்றது ஐயனாருக்காக ஏற்பட்ட ஆலயத்தை அங்கு முற்றத்தில் பெரிய அளவில் யானை குதிரை களிமண்ணினால் செய்யப்பட்டு வர்ண அலங்காரங்களுடன் நிறுத்தப்பட்டிருக்கும். இந்த யானைகளும் குதிரைகளும் என்றைக்கு ராஜாவின் போர்ப்படையில் பயன்படுமோ அன்றைக்குத்தான் பெயரளவில் தேவதைகளாயுள்ள இவர்களும் தாமே பயன் தர வல்லவர்கள் என்பது கருத்து. இவர்கள் ஈட்டிய தவப்பயனால் தேவதைகள் என்ற கௌரவம் எம்பெருமானால் இடப்பட்டுள்ளது. இவர்களுக்குள்ளே அந்தராத்மாவாக இருந்து பகவானே காரியம் செய்கிறான். மனிதர்க்கு தேவர் போல தேவர்களுக்கு தேவனாய் உள்ள சர்வேஸ்வரனை தவிர்த்து வேறு எந்த தேவர்களையும் தொழ ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு பிராப்தி இல்லை. அந்த சம்பந்தமே கூடாது என்பது நமது ஆச்சாரியர்களின் திடமான கொள்கை. நம்மாழ்வார் அருளி செய்துள்ள திருவாய்மொழியில் ஒன்றும் தேவும், அதாவது 4-10 திருவாய்மொழி என்ற பதிகமானது பரதத்துவ நிர்ணயத்தை நிலைநிறுத்தக்கூடிய பதிகமாகும். இதில் மிகவும் ஈடுபட்ட எம்பார் எல்லா சாத்திரங்களையும் அறிந்து கொண்டவர்களும் பரதத்துவம் எது என்று தெரிந்து கொள்ளாமல் புல்லை அறுக்காத கத்தியும் உண்டோ, நமக்கு பலன் கொடுக்காத தேவதையும் உண்டோ, வணங்கத் தகுந்தவர் அல்லாதவரும் உளரோ என்று கண்ட தெய்வங்களையும் வணங்கி தடுமாறி நிற்கின்றனர். எம்பெருமானார் தரிசனத்தில் கல்வியறிவில்லாத பெண்களும் மற்ற தெய்வங்களை அடுப்பிற்கு இடும் கல்லை போன்று மிகவும் அற்பமாக நினைப்பதற்கு காரணம் நம்மாழ்வார் அருளி செய்துள்ள ஒன்றும் தேவும் பதிகமே என்று அருளி செய்வாராம். பிற சமயத்தில் சில காலம் இருந்து ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்திற்கு வந்த எம்பார் இப்படி கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தேவதாந்திர வைராகியம் மிகவும் முக்கியமானது. மனதில் எவ்விதமான துவேஷத்திற்கும் இடம் தருவது வைஷ்ணவ லட்சணம் அல்ல. கைசிக புராணம். வராக புராணத்தில் கைசிக மகாத்மியம் பறக்க பேசப்பட்டுள்ளது. கைசிக துவாதசி என்று பகவத் சன்னதிகளில் கைசிக புராணம் வாசிக்கப்படுவது பிரசித்தம். முக்கியமாக திருவரங்கத்திலும் திருக்குறுங்குடியிலும் விசேஷமாக இப்புராண படனம் நடக்கிறது. இப்புராணம் வராக பெருமானால் ஸ்ரீ பூமி பிராட்டிக்கு அருளி செய்யப்பட்டதாகையால் பகவத் வசனமாய் உயர்ந்த பிரமாணமாய் அமைந்தது. இதில் எம்பெருமானை இசை மூலம் வழிபடுவதன் பெருமை பேசப்படுகிறது. இதில் சொல்லப்பட்ட சரித்திரம் திருக்குறுங்குடியில் நடந்தது. அங்கு சண்டாள குலத்தை சேர்ந்த ஒரு பக்தன் திருப்பாணாழ்வார் போல தினமும் பலவிதமான பண்களினால் எம்பெருமானை பாடுவதையே பொழுதுபோக்காக கொண்டிருந்தான். இவனை வராக பிரான் மம காயக நம்பாடுவான் என்று குறிப்பதால் இதுவே இவன் பெயராயிற்று. இந்த நம்பாடுவான் ஒரு கார்த்திகை ஏகாதசி தினத்தன்று இரவு தூங்காமல் விரதமிருந்து மறுநாள் விடியும் வரை பெருமாளை பாடுவதற்காக போய்க் கொண்டிருக்கையில் ஒரு பிரம்மராட்சஸ் இவனை பிடித்து விழுங்க வந்தது. பெருமாளை பாடாமல் மரணமடைய விரும்பாத நம்பாடுவான், நான் சென்று பெருமாளை பாடிவிட்டு வந்துவிடுகிறேன், பிறகு என்னை புஜிப்பாயாக என்று வேண்டினான். அவன் பேச்சை நம்பாத பிரம்மராட்சஸ் அவனை விட ஒப்பாததால் நம்பாடுவான், நான் திரும்பி வராவிடில் பல கோரமான பாபங்களுக்கு ஆளாகிறேன் என்று பரதாரக கமனம், பொன்னை திருடல் முதலிய சிலவற்றை சொல்ல ரட்சசுக்கு நம்பிக்கை பிறவாமையால் வாசுதேவம் பரித்யக்ஞ யோன்யம் தேவம் உபாசதே தேஷாம் கதிம் பிரபத்யேவை யத்யகம் நாகமே புனக நாராயணம் ததான்யஸ்து தேவைஸ்துல்யம் கரோதியக தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யகம் நாகமே புனக என்று சபதம் பண்ண ரக்ஷஸ் அவனை வைஷ்ணவன் இவன் என்று மதித்து அவன் பேச்சை விஸ்வசித்து அவனை போக அனுமதித்தது. வாசுதேவனான நாராயணனையும் மற்ற தெய்வங்களோடு ஒக்க நினைப்பவன், வாசுதேவனை விட்டு அத்தெய்வங்களை தொழுபவன் எந்த கோரமான பாப பலனை அனுபவிப்பானோ அப்பாபம் நான் திரும்பி வராவிடில் என்னை பீடிக்கட்டும் என்று சபதமிட இவனுடைய வைஷ்ணவத்துவத்தில் நம்பிக்கை வைத்து இவனை போகவிட்டது.
இதனால் வாசுதேவனான எம்பெருமானை தவிர்த்து இதர தேவதைகளை தொழுவதும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனும் எல்லா கர்மங்களாலும் பூஜிக்கப்படுபவனும் எல்லா பூஜைகளுக்கும் பலனளிப்பவனாயும் மோட்ச பிரதானமாயும் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை இதர தெய்வங்களோடு ஒக்க எண்ணுவதும் மிக கொடிய பாபம் என்று தெளிவாகிறது. நம்பாடுவானும் பெருமாளை பாடி துதித்து விட்டு திரும்பி வர ரக்ஷஸ் அவனை அன்று பாடிய பண்ணின் பலனை தனக்கு தந்துவிட்டு உயிருடன் செல்லும்படி வேண்டாட நம்பாடுவான் மறுத்துவிட்டான். அவனை சரணம் புகுந்து அந்த பிரம்ம ரக்ஷஸ் தன்னை பாபத்தினின்றும் விடுவித்து அருள வேணுமென மிகவும் பிரார்த்திக்க, நம்பாடுவானும் இன்று கடைசியில் பாடிய கைசிகம் என்னும் கீத பலனை நீ பெற்று இந்த ராட்சச ஜென்மத்திலிருந்து விடுபட்டு நற்கதியடைவாய் என்று வாக்களித்தான். அப்படியே அந்த ரக்ஷசும் நல்ல அந்தனக்குடியில் பிறந்து அடைவே மோட்சம் அடையலாயிற்று. வராகபிரான் தாமே அருளி செய்த இச்சரித்திரத்தினால் நாம் அறிய வேண்டுவது கான மார்க்கத்தின் பெருமையும் தேவதாந்திர பஜனம் பெரும்பாவும் என்பதும் தான். பூர்வாச்சாரியார்களின் அனுஷ்டானம். நமது ஆச்சாரியர்கள் இவ்விஷயத்தில் எவ்விதமான அனுஷ்டானத்தை கடைபிடித்து வந்தனர் என்பதை விளக்க சுவாமி எம்பெருமானாருடைய ஜீவிய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை விவரிப்போம். ஒரு சமயம் எம்பெருமான் திருவரங்கத்திற்கு வெளியே எழுந்தருளும் புறப்பாட்டில் எம்பெருமானாரும் அனுயாத்திரையாய் எழுந்தருளா நிற்க, எதிர்பாராமல் இடியும் மின்னலும் பெருமழையாக வர, பெருமாள் தற்செயலாய் ஒரு இதர தேவதாலயத்திற்கு அருகில் இருந்தமையால் அவ்வாலயத்தினுள் மழைக்கு ஒதுங்கினார். ஆனால் சுவாமியோ வெளியிலேயே கொட்டும் மழையில் நின்றிருந்தார். அவ்வாலய நிர்வாகிகள் இவரிடம் வந்து, உமது பெருமாள் உள்ளே எழுந்தருளியிருக்க நீர் இங்கே மழையில் நனைய வேண்டியதேன், உள்ளே எழுந்தருளலாகாதோ என்றழைக்க, அப்போது எம்பெருமானார், எம்பெருமான் எல்லா உலகங்களுக்கும் சுவாமி, எல்லா இடங்களும் அவனுடையவை, எங்கு வேண்டுமானாலும் எழுந்தருள அவனுக்கு பிராப்தி உண்டு. புருஷோத்தமனான அவன் முன்பே நாம் எல்லாரும் பெண்களை ஒத்தவர்கள். ராஜாதி ராஜனான அவனுடைய மகிழ்ச்சி ஸ்தானத்தில் உள்ளவர்கள். அவன் புகுந்தான் என்று நாம் அவன் புகுமிடங்களில் எல்லாம் புகக்கூடாது. அவனுடைய கோவில் ஒன்றில் தவிர பிற மனைகளில் அவனுடன் புக நமக்கு பிராப்தி இல்லை. பிறமனை புகுந்தான் என்ற அவச்சொல்லும் பாவமும் நம்மை சாரும். நான் பொது இடமான இந்த வீதியிலேயே இருப்பேன் என்று சொல்லி அப்படியே மழை நின்று நம்பெருமாள் புறப்படும் தனையும் வெளியே காத்திருந்து பெருமாளுடன் எழுந்தருளினாராம். கூரத்தாழ்வானின் அத்தியவசாயம். கூரத் ஆண்டாள் ஒரு நாள் கூரத்தாழ்வானிடம் பட்டரையும் ஸ்ரீராம பிள்ளையையும் காட்டி, இவர்கள் விவாகத்தை செய்வதற்குரிய பருவத்தை அடைந்தார்கள், பேசாதே இருக்கிறது ஏன், என்ன பகவத் குடும்பத்துக்கு என்னை என்று கரைய சொல்கிறாயோ என்று கூறி வெறுமனே இருந்தார். மீண்டும் ஆண்டாள் வற்புறுத்தவே இவர்களை நாளை பெருமாள் பாடே போனவாறே வரக்காட்டி என்ன, ஆண்டாளும் அவர்களை கொண்டு பெருமாள் திருமுன்பே நிற்கச் செய்தாள். ஆழ்வான் பெருமாளுக்கு புரோகிதம் வாசித்து முடித்து பெருமாள் திருவடிகளிலே ஒன்றும் பேசாதே நிற்க, பெருமாள் அருளப்பாடிட்டு, ஆழ்வான் ஒன்று சொல்வாய் போல இருந்தாயே என்று திருவுள்ளமாக, ஆழ்வானும் இவர்கள் விவாகத்தை செய்வதற்குரிய பருவத்தினர் ஆனார்கள் என்று சொல்கிறார்கள் என்று கூறி நிறுத்தினார். பெருமாளும், நாமே நல்ல இடத்தில் சம்பந்தம் செய்து தருகிறோம் என்று அருளி செய்ய, பிற்றை நாள் மன்னியை கொண்டு நீர் வார்த்தார்கள். ஆக அத்தலையாலே வருமது ஒழிய தாம் ஒன்றை ஆசைப்படுகையும் பழி என்றிருப்பார்கள். இதனால் எந்த ஒரு காரியத்திற்காகவும் கூட ஈஸ்வரனை ஒழிய தானாகவே ஒரு முயற்சியை செய்தல் சொரூபத்திற்கு விரோதம் என்றிருப்பார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று காட்டப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ அகலட்சணங்கள் தொடரும்.